அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 படம்லாம் எடுத்தாங்க, சரியான டுபாகூர் படமாக இருந்தது. அதுக்கெல்லாம் எப்போ மன்னிப்பு கேட்பாரு? இவரே தாங்க எடுத்தார். அந்த படம்லாம் எவ்வளோ குப்பையாக இருந்ததுன்னு தெரியும். அதையும் பார்த்து ஏமாந்தவங்க இருப்பாங்க. அவங்களுக்கும் சேர்த்து ஒரு மன்னிப்பு கேட்டுட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு மட்டும் ஏன்? அப்போ அதுக்கு இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு கேட்பாங்களா? படம் நல்ல படமாக எடுங்க. இன்றைக்கி இப்படி தாங்க ஆகிப்போச்சு. ஒரு கான்ட்ரவர்சியை வச்சு படத்தை ஓட்டுறது அப்படின்னு. இப்போ சமீபத்தில் இன்னொரு படம், இதை இது பண்ணிடலான்னு நினைக்கிறியா, அதை பண்ணிடலான்னு நினைக்கிறா, நான் யார் தெரியுமா? எங்கே போய் கம்பு சுற்றுறீங்க? படம் நல்லா இருந்ததுன்னா ஓடப்போகுது, இல்லைன்னா குப்பையில் போட போகிறாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் உதார் விட்டுக்கின்னு ரசிகர்களை உசுப்பேற்றி விட்டு இன்றைக்கி படமே இப்படி தானே எடுத்துன்னுக்கிறாங்க. ஆடியன்ஸ் அப்படின்னா ஃபேமிலி ஆடியன்ஸ், குடும்பத்தோடு அவன் வந்து படம் பார்த்தா தான் படம் ஓடும். இன்றைக்கி அப்படி கிடையாது. சார் இந்த நடிகரா, சிவாவா, ஓகே உங்களை சொல்கிறேன். அப்போது சிவாவோட ரசிகர்களுக்கு இதான் சார் பிடிக்கும், இப்படி சீன் வைங்க சார். இப்போ அந்த ரசிகர்கள் மட்டுமே வந்து பார்க்கணும் அப்படின்னா படம் எங்கே சக்ஸஸ் ஆகும்? அந்த ரசிகர்களே கழுவி ஊற்றுறான் இன்றைக்கி. அதில் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க? பில்டப் பண்ணுறீங்க. இந்த படத்தில் வந்து 4 பேர் அடிக்கிறீங்களா, அடுத்த படத்தில் 10 பேர் அடிக்கணும், அடுத்த படத்தில் 100 பேர் அடிக்கணும். நான் நடக்கிற காரியமாங்க இது. அப்புறம் ரசிகனே காரி துப்பிட்டு போன பிறகு சரி ரைட்டு இப்போ வந்து மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அடுத்த படத்தை நல்ல படமாக எடுப்பாரா? நீங்கள் மன்னிப்புலாம் கேட்க வேணாங்க.